அதிமுகவோட ஆட்சி காலத்துல தான் கீழடி அகழாய்வு தொடங்கப்பட்டது அப்படின்னும், தமிழகத்துல நடந்து வரும் 39 அகழாய்வுல 33 தங்களோட ஆட்சியில தொடங்கப்பட்டதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவரு சிவகங்கை மாவட்டத்துல பிரச்சாரம் செய்ய வந்த அவரு கீழடியில உள்ள அருங்காட்சியகத்தை பார்வையிட்டாரு. அப்போது மதுரை ஃபாத்திமா கல்லூரி மாணவிகள் அவரை சந்திச்சாங்க. அவங்களோட கலந்துரையாடிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி அமைத்தவுடன் கல்லூரி மாணவியர்களுக்கு தரமான லேப்டாப் வழங்கப்படும்னு உறுதியளிச்சாரு. பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழர் நாகரிகத்தை பறைசாற்றும் கீழடி அகழாய்வு மட்டுமில்ல, தமிழகத்துல நடந்து வரும் 39 அகழாய்வுல 33 அதிமுக ஆட்சியில தான் தொடங்கப்பட்டதுன்னு சொன்னாரு. கீழடி என் தாய்மடி அப்படின்னு அறிவித்தது, அருங்காட்சியகம் கட்ட இடம் தேர்வு செய்து கட்டட பணிகள் தொடங்கினது, தற்காலிகமாக மதுரை தமிழ்ச்சங்கத்துல கீழடி பொருட்களை காட்சிப்படுத்தியதுன்னு அனைத்துமே அதிமுக ஆட்சியில தான் நடந்ததுன்னு அவர் சுட்டிக்காட்டினாரு. ஆனா இதை மறைச்சிட்டு சில பேரு கீழடியை வச்சு அரசியல் செய்யறதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினாரு.